இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.20 கொஷின் பாருங்கள். ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பைட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏ வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஏன் நிறுவுக. பாருங்கள், நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லை இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அப்போது நம்ம வந்து இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுக்குமா. இப்போ இதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணலாமா. ப்ரூவ் பண்ணும்போது இது ஃபார்முலா பாக்ஸ் ப்ராடக்ட், அதாவது பெட்டி பெருக்கிற முறைப்படி இதை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதியாச்சு. இப்போது இந்த 4 பாருங்கள், இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் மாற்றும் போது பெருக்கும் போது இப்போ ஒரு டேர்ம் எடுத்து நம்ம பெருக்கிறோம்னா மீதிக்க 3 டேர்ம் பார்த்திங்கன்னா பெட்டி பெருக்கிற முறைப்படி உள்ளே வரும். சரிங்களா? அப்போது இந்த டைம் எடுத்துக்கலாம். இப்போது செகண்ட் டைம் எடுக்கும்போது நமக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்திங்கன்னா இந்த ஒரே சேம் நம்பர் வரும். அதனால் செகண்ட் டைம் வரும்போது மைனஸ் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ எடுத்து எழுதிக்கலாம். பாக்ஸ் ப்ராடக்ட். இப்போது ஏ வெக்டரை வெளியே எடுத்துடலாம். ஏ வெக்டரை வெளியே எடுத்துட்டாங்கன்னா உள்ளே என்னென்ன இருக்குது, ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா இங்கே என்ன இருக்குது, சி வெக்டர். ஏன்னா ஒரு ஏ வெக்டர் வெளியே எடுத்துட்டோம். அடுத்து ஃபார்முலா படி மைனஸ். இப்போ ஏ வெக்டர் எடுத்துட்டோமா, அடுத்து சி வெக்டர். சி வெக்டரை வெளியே எடுத்துட்டாங்கன்னா உள்ள என்ன இருக்குது, ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா ஏ வெக்டர். எழுதிக்கலாமா? ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா ஏ வெக்டர். நமக்கு பெட்டி பெருக்க முறைப்படி ஒரே டைம் திரும்ப வரும்போது அந்த டைம் 0 ஆகும். அப்போது இந்த டைம் நமக்கு 0 ஆயிருமா. மீதி என்ன இருக்குது, ஏ வெக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். இப்போது உள்ள பார்த்தீங்கன்னா டேர்ம் இதை வந்து ஒன்று டாட் ப்ராடக்ட்லேயும் ஒன்று கிராஸ் ப்ராடக்ட்லையும் எழுத போகிறோம். அதாவது புள்ளி பெருக்கத்தில் ஒன்றும் குறுக்கு பெருக்கத்தில் ஒன்றும் எழுதலாமா. அப்போது கொடுத்துருக்க ஃபார்முலா போய் நம்ம எடுத்து எழுதும் போது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அடுத்து வெளியே ஒரு ஏ வெக்டர் இருக்கா, இன்ட்டு ஏ வெக்டர் எடுத்து எழுதிக்கலாம். இப்போது கொஷனில் சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறது இந்த டைமா ப்ரூவ் பண்ணியாச்சா. இதை எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு ஏன் நிறுவப்பட்டது.